ஹலோ மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிக்க வரோம். சரியா? ஸோ ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இன்றைக்கி. ஓகேயா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுவோம், 2 மார்க்ஸ் படிப்போம். நெக்ஸ்ட் டே 3 மார்க்ஸ் படிப்போம். ஏன்னா 2 மார்க்ஸே நான் பார்க்கும்போது நியர்லி ரொம்ப அதிகமாக ஒரு 16-17 இருக்குது. ஸோ ஒரே வீடியோவில் 3 மார்க்ஸையும் சேர்த்தியும் என்னால் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி 2 மார்க்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் தான். சரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் மீன் பை குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்? ஆக்சுவலி குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு சார்ஜ், இப்போ சார்ஜுங்கிறது மனுஷங்க மாதிரி. சரியா? இப்போது இந்த கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ என்னடா சொல்லுவ? 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க அப்படி சொல்லுவியா? இல்லைனா 5.5 பேர் இருந்தாங்க, 7.25 பேர் இருந்தாங்க அப்படி சொல்லுவியா? மாட்டேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சார்ஜஸும் 5, 6 அப்படி தான் இருக்குமே தவிர 6.5, 8.5 அப்படியெல்லாம் இருக்காது. சரியா? த சார்ஜ் Q ஆன் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு an integral multiple of the fundamental unit of charge E. அதாவது Q is equal to N. அப்படின்னா என்னது? the charge Q, அதான் Q, is equal to an integral multipleங்கிறது தான் N. சரியா? ஸோ இன்டெக்ரல் அப்படிங்கும்போது இந்த இது இல்லைடா. சரியா? ஸோ இன்டெக்ரல் மல்டிபிள் அப்படின்னு அவங்க எதை சொல்ல வராங்கன்னா, ஒரு இப்போது சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E இருக்கு இல்லையா? ஸோ இதில் 2 மடங்காவோ 3 மடங்காவோ 4 மடங்காவோ 5 மடங்காவோ அப்படி எவ்வளவோ தான் இருக்கும். சரியா? ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, அந்த 2 மடங்கு 5 மடங்கு அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த என். ஓகேயா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்டெக்ரல் மல்டிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ த சார்ஜ் Q ஆன் எனி ஆப்ஜெக்ட், அதான் அந்த Q, இஸ் ஈக்குவல் டு அண்ட் இன்டெக்ரல் மல்டிபிள், அதான் என். சரியா? இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E. சரியா? ஸோ இதில் n அப்படிங்கிறது என்னது? எனி இன்டிஜர், 0 இருக்கலாம், +or -1, +or -2 அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், இந்த ஈயோட வேல்யூ வந்து கொடுங்கடா. இ வந்து என்னதுன்னா 1.6 × 10⁻19 கூலும் ஃபார் ப்ரோட்டான்ஸ் தான். எலக்ட்ரான்ஸ்க்கு நீங்கள் ஒரு மைனஸ் கொடுத்தீங்கன்னா போதும். சரியா? ஸோ இதாண்டா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகேயா? ஸோ ஒரு சார்ஜ் வந்து எப்போவுமே ஈயோட மல்டிப்ளாக தான். சரியா? ஸோ ஈயோட வேல்யூ இந்த 1.6 × 10⁻19 இருக்கு இல்லையா? ஸோ அதோட 2 மடங்கு 3 மடங்கு அப்படி தான். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் பாருங்கடா. ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அண்ட் மென்ஷன் வாட் ஈச் டேர்ம் ரெப்ரசன்ஸ். ஸோ கூலும்ஸ் லானா என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறமா அந்த கூலும்ஸ் லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? சரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கூலும்ஸ் லாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். சரியா? அக்கார்டிங் டு கூலும் த ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் சார்ஜ் Q2 எக்ஸர்டட் பை அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1. சரிடா, இங்கே பாரு, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இது பேர் Q2. இன்னொரு சார்ஜ் இருக்குது, இது பேர் Q1. சரியா? ஸோ இப்போது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது 1, 2 வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகேயா? Q1 வந்து பாசிட்டிவாக இருக்குது, Q2 நெகட்டிவாக இருக்குது. அப்படின்னா 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்களா? ஸோ Q1 Q2 மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது தான் கூலும்ஸ் லா. சரியா? ஸோ Q1 Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது, எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இது. ஓகேயா? According to Coulomb, the force on the point charge Q2 exerted by another point charge Q1. சரியா? Q1 Q2 மேலே ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ் தான் இது. ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னது? F21 வெக்டர் அப்படின்னா என்னதா? 1, 2 மேலே ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ். F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு KQ1 Q2 by R² R12 K. ஓகேயா? இதில் இங்கே வெயிட் அ செகண்ட், நான் அங்கே போய்க்குவா. இதில் F21 வெக்டர் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே? அதுக்கப்புறம் K இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதில் Q1 Q2ன்னு சொல்கிறது என்னது? சார்ஜஸ். அண்ட் R அப்படிங்கிறது என்னது? இந்த R. ஓகேயா? இந்த R என்னது?
Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். அதுக்கப்புறம் இந்த R12 கேப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ இதுதான் Q1 சரியா, இதுதான் Q2 அப்படின்னா Q1லேருந்து Q2க்கு போகிற டிரெக்ஷனை தான் வந்து நான் R12 கேப் அப்படின்னு சொல்கிறேன். R12 கேப்னா என்னது, 1 சார்ஜ்லேருந்து 2 சார்ஜுக்கு போகக்கூடிய டிரெக்ஷன். ஓகேயா, யூனிட் வெக்டர் டிரெக்டட் ஃப்ரம் Q1 to Q2. சரியா, ஈஸியா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃபைன் பண்ண சொல்கிறாங்களா? சரியா, ஓகே. The electric field at a point P at a distance R from the point charge Q is defined as the force that would be experienced by a unit positive charge placed at that point P. சரியா, அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் பாரு. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியணும் இல்லையா? வெயிட் அ செகண்ட். ஒன்றும் யா see here. சாரி கேமரா போயிடுச்சு. ஓகே இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு சார்ஜ் ப்ளஸ் Q அப்படின்னு வச்சுக்கலாமே, இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பாயிண்ட் P. சரியா, பாயிண்ட் Pயில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், பாயிண்ட் Pயில் நான் ஒரு இமேஜினரி சார்ஜ் வைக்கிறேன். see here. யா ஓகே சரி பாருங்கள், இப்போ இதுதான் சார்ஜ் ப்ளஸ் Q. இதுதான் என்னது பாயிண்ட் P அப்படின்னா, பாயிண்ட் Pயில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போது இமேஜினரியாக ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து வைங்க. இமேஜினரியாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே Q டேஷ் அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஓகேயா, ஸோ இப்போது இந்த Q டேஷ் மேலே இந்த சார்ஜ் பேர் என்ன, Qன்னு வச்சுப்போம். சரியா, இப்போ இந்த Q டேஷ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுமோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P. சரியா, இப்போ இன்னொரு வாட்டி நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P அட் அ டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் Q. இப்போ வரேன், என்னடாது, சரி வெயிட் யா. இப்போது ஒரு சார்ஜ் ப்ளஸ் Q இருக்குது, ப்ளஸ் Q இருக்கா. ஸோ இங்கே பாயிண்ட் P இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் R. சரியா, ஸோ இந்த P அப்படிங்கிற பாயிண்டில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிப்பீங்க, டிஃபைன்ட் ஆஸ் த ஃபோர்ஸ் தட் வுட் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ இங்கே ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால் என்ன, அந்த சார்ஜ் 1 கூலம். யூனிட்னா என்ன 1. சரியா, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜோட சார்ஜ் மேலே இந்த ப்ளஸ் Q எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா, ஓகே. ஃபார்முலா பாருங்கள், E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F வெக்டர் பை Q0. எஃப் என்னதுடா, ஃபோர்ஸு K Q1 Q2 பை R ஸ்கொயரா. இங்கே என்ன சார்ஜ் இருந்துச்சு, ஒன்று வந்து அந்த ப்ளஸ் Q, இன்னொன்று நான் வச்சுருந்த ஒரு டெஸ்ட் சார்ஜ். என்ன சொன்னால் அதை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் சொன்னோன்னா அது Q டேஷ்னு வச்சுக்கிறேன். இப்போது டிவைடட் பை Q0, Q0 Q டேஷ் ஒன்று தான். அப்போனா see here, K Qவை அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் Q0ன்னு சொல்லலாம், Q டேஷ்னு சொல்லலாம். Q0 பை R ஸ்கொயர் டிவைடட் பை Q0 இல்லையா. அப்போ இன்னொரு Q0னால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த Q0ம் இந்த Q0 கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ என்னடா கிடைக்கும், KQ பை R ஸ்கொயர். K தான் இந்த 1/4πε. சரியா, KQ பை R ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. Here R cap is the unit vector pointing from Q to the point of interest P. அப்படின்னா இதுதான் Q அப்படிங்கிற சார்ஜ், இதுதான் P அப்படிங்கிற பாயிண்ட். அப்படின்னா இங்கிருந்து இங்கே வரக்கூடிய டைரக்ஷன், அந்த யூனிட் வெக்டர் தான் என்னது, R cap. சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். The electric field is a vector quantity. தெரியும் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அண்ட் அதோட SI யூனிட்டுமே வந்து என்னது, நியூட்டன் பெர் கூலும். இந்த SI யூனிட்லாம் நிறையா இருக்குது, ஞாபகம் வச்சுக்குமே கஷ்டமாக இருக்குன்னா நான் சொல்லித்தரேன். ஓகே, சிஹியா எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இது யூனிட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, ஃபோர்ஸ் பை சார்ஜ் இல்லையா. ஃபோர்ஸோட SI யூனிட் என்னது, நியூட்டன். சார்ஜோட SI யூனிட் என்னது, கூலும். ஸோ இந்த கூலும் மேலே வந்துச்சுன்னா என்னடா ஆகும், நியூட்டன்
per coulomb ஆயிருமா? ஓ உங்களுக்கு அங்கே தெரியாதா? வெயிட் a second. ஸோ அப்போ என்ன ஆகிடும், கூலும் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நியூட்டன் பெர் கூலும்ப் அப்படி ஆகிடும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் மீன்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் என்னது? ஓகேயா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் ஆர் விஷுவலைஸ்ட் பை த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஸோ அது எந்த டிரெக்ஷனில் போகுது, எந்த சார்ஜ்லேருந்து எந்த சார்ஜ் வரைக்கும் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இமேஜினரியான ஒரு கான்செப்ட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். சரியா? இப்போது ப்ளஸ் சார்ஜ் ஒன்று இருக்குது அப்படின்னா இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும், இப்படி வெளியே தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியது கிடையாது. எப்படி உனக்கு கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இப்போது இந்த பூமி இப்படி இருக்கும், ஆனால் பூமி இப்படி இருக்கும், ஆனால் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போடுவோம் இல்லையா, இப்படி போடுவோம். ஆனால் அது நிஜமாகவே இருக்காடா? இல்லை, நம்ம இமேஜினரியாக போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுமே. சரியாடா? They form a set of continuous lines which are the visual representation of the electric field in some region of space. அதாவது இது கண்டினியூவஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது நான் ஆல்ரெடி போட்டேன் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இது இப்படி கண்டினியூவஸாக கொடுத்துருக்கேன்னா, இல்லைனா இப்படி எழுதியிருக்கேனா பாரு, இப்படி சாரி இப்படி 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 கொடுத்துருக்கேனா, இல்லையா, வெயிட் செகண்ட், இல்லை, நான் எப்படி கொடுத்துருக்கேன், கண்டினியூவஸாக கொடுத்துருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், கண்டினியூவஸாக இருக்கும். தே ஃபார்ம் அ செட் ஆஃப் கண்டினியூவஸ் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி இல்லையா, செட்டாக வந்து நிறையா கண்டினியூவஸ் லைன்ஸ் செட்டாக சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை கொடுக்குறாங்க. விச் ஆர் த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டை நமக்கு விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுது, பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது இன் சம் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். வை? ஓகேயா, இந்த மாதிரி தான் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்டே ஆகாது. ஏன் அப்படி இன்டர்செக்ட் ஆக மாட்டேது அப்படின்னு கேட்குறான். நோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்டே ஆகாது. இஃப் 2 இன்டர்செக்டே ஆகாது, நம்ம வந்து மாற்றி யோசிக்கிறோம். ஓகேயா, ஒரு வேளை ஆச்சுன்னா என்ன ஆகும், ஏன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். ஓகேயா, if two electric field lines cross at a point, இந்த மாதிரி கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், then there will be 2 different electric field vectors at the same point. ஓகேயா, ஸோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஒரே பாயிண்டில் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஒரே பாயிண்டில் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் இருக்கும். ஆஸ் அ கான்சிக்வென்ஸ், ஸோ இதனால் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் நான் ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதனால் இந்த சார்ஜ் கியூ 2 டிரெக்ஷன்லுமே போக வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். ஓகே, ஆஸ் அ கான்சிக்வென்ஸ் இஃப் சம் சார்ஜஸ் பிளேஸ்ட் இன் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட், ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இந்த சார்ஜை வச்சோம் அப்படின்னா அது வந்து இந்த 2 டைரக்ஷன்லேயுமே போக வேண்டியதாகிடும். ஓகே, which has to move in 2 different directions at the same time. ஸோ இப்போது நீ இருக்கேன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு போக முடியுமா? ஸ்கூலுக்கும் போயிட்டு ஒரு கேக் ஷாப்புக்கும் போக முடியுமா? முடியாது. ஸோ நீ ஒரு இடத்துக்கு தான் போக முடியும் இல்லையா, அந்த மாதிரி தான் சார்ஜ்னால 2 இடத்துக்கு போக முடியுமா ஒரே நேரத்தில்? முடியாது. ஸோ which is physically impossible, hence 2 electric field lines do not intersect. அதனால தான் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ இந்த பிக்சரும் வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே புரியும். ஓகேயா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல், கிவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் த டைரக்ஷன். ஓகே, எலக்ட்ரிக் டைபோல்லாம் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறமா அதோட மேக்னிடியூடையும் டிரெக்ஷனையும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக் டைபோல்லாம் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட மேக்னிடியூட் கேட்குறாங்க, அதுக்கப்புறமா டிரெக்ஷன் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரிக் டைபோல்னால் என்னன்னு சொல்லிடலாம். சரியா, 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இன்னுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகே,
see two equal and opposite charges சரியா wait a second yeah so இப்போ ஒரு பாசிட்டிவ் சாரி வெயிட் பண்ணுங்கள் வேறு கலர் எடுத்தேன் இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஓகே ஸோ டூ ஈக்குவல் அப்படிங்கும்போது இது வந்து ப்ளஸ் வெயிட் செகண்ட் இது வந்து ப்ளஸ் க்யூவாக இருக்குன்னா இதுவும் மைனஸ் க்யூவாக இருக்கும் அதாவது டூ ஈக்குவலுங்கும் போது இது 1 கூலும் இது மைனஸ் 1 கூலும் இப்போ இது ப்ளஸ் 2 க்யூவாக இருந்துச்சுன்னா இது திருப்பி மைனஸ் 2 க்யூவாக இருக்கும் சரியா ஸோ இது என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இது இருக்கணும் ஆனால் எப்படி இருக்கணும் ஆப்போசிட்டாக இருக்கணும் ஓகேயா இது வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இது மைனஸாக இருக்கும் ஓகேயா செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் ஓகேயா அது வந்து 2aன்னு எடுத்துக்கிறோம் ஓகேயா ஸோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்னால அது பிரிஞ்சிருக்கும் என்னது 2 ஈக்குவல் அப்போ 2 ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கணும் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அண்ட் என்னது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கணும் 2 ஈக்குவல் அப்படின்னா இது 1 கூலும்னா இதுவும் 1 கூலும் இது மைனஸ் 1 கூலுமாக இருக்கும் சரியா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னா இது 1 கூலும் இது மைனஸ் 1 கூலும் இது 3 கூலும்னா இது மைனஸ் 3 கூலும் அந்த மாதிரி ஓகேவா ஆப்போசிட் சார்ஜஸ் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்னால செப்பரேட் ஆகிடுச்சுன்னா இதுதான் என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்கிறோம் சரி இதுக்கு எப்படி வந்து மேக்னிடியூட் எழுதுறது ஃபஸ்ட்டு பி வெக்டர் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும் அப்படின்னா QA இப்போது ஆக்சுவலி இது இப்படி இருக்காதுடா வெயிட் அ செகண்ட் சி இங்கே ப்ளஸ் சார்ஜ் இங்கே மைனஸ் சார்ஜ் நடுவில் இருக்க இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது இருக்க டிஸ்டன்ஸ் ஏ இது இருக்க டிஸ்டன்ஸ் ஏ இப்போ இது எப்படி எழுதணும் பி வெக்டர் அப்படின்னா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் சார்ஜ் எழுதுங்க Q மிட் பாயிண்ட்லேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் ஏ எந்த டைரக்ஷனில் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்போ ஐ கேப் ஓகேவா இப்போது மைனஸ் போட்டு இங்கே இருக்கிறத எழுதணும் ஓகேயா மைனஸ் ஏன் வருது அப்படின்னா இது என்னது மைனஸ் Q இல்லையா அப்போ மைனஸ் Q டிஸ்டன்ஸ் என்னதுடா ஏ வெயிட் மைனஸ் Q ஏ அதுக்கப்புறம் அது என்ன டைரக்ஷனில் இருக்குது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸும் போது மைனஸ் ஐ கேப் வருமா ஸோ QA ஐ கேப் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆகிடும் QA ஐ கேப் ப்ளஸ் QA ஐ கேப்னு வரும் அதனால தான் 2QA ஐ கேப் கிடச்சிடும் சரியாடா ஈஸியாக இருக்கா சரி வாங்க இதோட SI யூனிட் வந்துட்டு என்னது கூலும் மீட்டர் SI யூனிட் வந்து கூலும் மீட்டர் மேக்னிடியூட் வந்து என்னது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் சொல்லித்தரேன் சரியா மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் அதே இது வந்து எடுத்துக்கிறேன் இது ப்ளஸ் Q இது மைனஸ் Q சரியா இது ப்ளஸ் Q இது மைனஸ் Q இது மிட் பாயிண்ட் இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஏஏ சரியா ஸோ இப்போது இதோட மேக்னிடியூட் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட்னா என்ன மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இப்போது ரெண்டுத்துல ஏதோ ஒரு சார்ஜோட மேக்னிடியூட் எழுதணும் ஏன் ஏதோ ஒன்றுன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே ஈக்குவல் தானே அப்போ எது எழுதினாலும் கரெக்டு தான் சரியா ஸோ இப்போது ஓகேவா இப்போ வந்துட்டு ரெண்டு சார்ஜ் இருக்குது ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான் இதுவும் Q தான் இதுவும் Q தான் சைன் தானே வேறு அப்போ ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட்னா இதுவும் மேக்னிடியூட்னா என்ன மாடுலஸ் எடுத்துருவீங்க இதுவும் ப்ளஸ் Q இதுவும் மைனஸ் Q மாடுலஸ் எடுத்திங்கனாலும் ப்ளஸ் Q தான் ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒரு சார்ஜ் எடுத்திங்கனாலும் Q தான் சரியா எது எடுத்தாலும் Q தான் ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஓகேயா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் என்னடா இந்த மைனஸ் Qக்கும் ப்ளஸ் Qக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது A ப்ளஸ் A அதாவது 2A அப்போ Q இன்ட்டு 2A தான் என்னது P வெக்டரோட மேக்னிடியூட் அதுதான் 2QA அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா வெயிட் a second ஓகேடா வெயிட் a second ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா
ரைட் த ஜென்ரல் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஃபார் அ கலெக்ஷன் ஆஃப் சார்ஜ். இப்போது நிறையா சார்ஜஸ் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி நிறையா சார்ஜஸ் இருந்தால் எப்படி வந்து அதுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் என்னது கொஷின். சரி, என்ன பண்ணுறோம்? The electric dipole moment for a collection of n point charges is given by இந்த ஃபார்முலா படிச்சிங்கனாலே போதும். சரியா? என்ன ஃபார்முலா? P vector is equal to sigma I is equal to 1 to n qi ri vector. ஸோ என்ன ஆகுது? qi ri vector. இது என்ன ஆகுது? இப்போ நிறையா சார்ஜஸ் இருக்குது. இப்போ q1 q2 q3 q4 இருக்குன்னு வையேன். என்ன ஆகும்? சாரி, ஐக்கு பதிலாக 1 போடுவாங்க, அவ்வளோதான். q1 r1 வெக்டர் ப்ளஸ் q2 r2 வெக்டர் ப்ளஸ் q3 r3 வெக்டர் ப்ளஸ் q4 r4 வெக்டர், இப்படி தான் வரும். சரியா? சரி, ஓகே. ஸோ இதில் ri வெக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் சார்ஜ் qi ஃப்ரம் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து சார்ஜுக்கு இருக்க இந்த வெக்டரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் qi அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஈஸியா. இப்போ நிறையா பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும் போது அதோட டைபோல் மொமெண்ட் என்னதா? P vector is equal to sigma I is equal to 1 to n qi ri vector, where ri vector is the position vector of charge qi from the origin. ஓகேயா? ஈஸியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னா என்ன? ஸோ இதுதான் வந்து 2026 பப்ளிக்கில் கேட்ட ஒரு கொஷின். பாருங்கடா, இந்த கொஷினுக்கு நான் ஐ சா மெனி கைட்ஸில் இந்த ஃபார்ம்லாம் வந்து கொடுக்காம இருந்தாங்க. that's why I prefer you to study from your physics textbook. ஓகேவா? டெக்ஸ்ட் புக்லேருந்து படிங்கன்னா ஃபார்முலாஸ் கொடுத்துருக்க மாட்டுறாங்க, சில பாயிண்ட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கைட்ஸில் ஒரு மேஜர் ட்ராபேக் தான். சரிங்களா? ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டடி ஃப்ரம் யோர் டெக்ஸ்ட் புக். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் at a point P is equal to the work done by an external force to bring a unit positive charge with constant velocity from infinity to the point P in the region of the external electric field. சரி, இப்போது see here, இப்போது எக்ஸ்டர்னலி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துருக்குடா. இப்படி எல்லோ கலரில் போடவா எலக்ட்ரிக் ஃபீல்ட்? யா, இதுதான் அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறேன்? இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துகிட்டு வரேன். ஓகேயா? இந்த மாதிரி இன்ஃபினிட்டியில் இருக்குது அந்த பாயிண்ட் சார்ஜை பீக்கு நான் கொண்டு வரேன். ஓகேயா? ஸோ பீக்கு நான் எப்படி கொண்டு வருவேன்னா, ஸோ இந்த பீக்கு நான் இந்த மாதிரி இன்ஃபினிட்டியிலேருந்து பீக்கு அந்த சார்ஜை கொண்டு வரேன்னா, ஸோ அதுக்கு நான் ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருப்பேன்னா அந்த ஒர்க் தான் என்னதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். என்னது? த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் P இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த சார்ஜ் அதுவாக போய் உட்காந்துச்சா? இல்லை, நான் போய் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை நகர்த்தி போய் பீன்ற பாயிண்டில் வைக்கிறேன்னா, ஸோ அதனால இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் to bring a unit positive charge with constant velocity. Constant velocity கொண்டு வரேன் from infinity to the point P in the region of external electric field. சரியா? external electric fieldல நான் இந்த சார்ஜை கொண்டு வரேன்ப்பா. சரியா? ஸோ இதோட ஃபார்முலா பாருங்க. VP அப்படின்னா P பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அதனால VP is equal to minus integral of infinity to P E vector dot dr vector. ஓகே, இப்போ பாருங்கள், ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா இப்போது ஒரு சர்ஃபேஸ் இருக்கிறோம். அந்த சர்ஃபேஸில் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எந்த பாயிண்ட் இப்படி இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட் இப்படி எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருக்கும். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஜீரோவானா கிடையாது. இப்போது இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போமே, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். சரியா? ஸோ விஏவும் விபியும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? எந்த பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேமாக தான் இருக்கும். சரியா? அண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் அ சர்ஃபேஸ் on which all the points are at the same electric potential. எந்த பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் அதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். சரியா? இவ்வளோ தான்டா, ஈஸி கொஷின் இல்லையா? இது கேட்டாங்கன்னா தட்டி தூக்கிடுவீங்க இல்லையா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை டிஃபைன் பண்ணுங்க. The number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines. அதாவது இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு. வெயிட் a second. இப்போ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வெளியே போகுது. சரியா? கொஞ்சம் கிறுக்கிட்டேன்னா பரவாயில்ல. ஓகே, இப்போது இதில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த சின்ன ஏரியாவில் மட்டும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்லுப்பா. இல்லைனா வெயிட் a second. இங்கே சொல்லுப்பா. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா அந்த சின்ன ஏரியா வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரியா? இப்போ பாருங்க, இந்த சின்ன ஏரியாவிலேருந்து எடுத்தேன்னா 1 2 3 4 நியர்லி 5. ஓகேயா? ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அ கிவன் ஏரியா, அந்த கிவன் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் பண்ணி போகுது. கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஏரியாவும் நார்மலாக இருக்கணும். நார்மலாக என்னது? பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போது இந்த ஏரியா எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாரு, என்ன ஆகும்? 1 1 2 தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சரியா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். நான் எப்பயும் என்ன பண்ணுவேன்? யூனிட்ஸு மனப்பாடம் பண்ணவே மாட்டேன். எப்படி பண்ணுவேன்? படிக்க தான் செய்வேன். சரியா? என்ன பண்ணுவேன்? புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எழுதுவேன். சரியா? ஸோ இது ஃபார்முலா பாருங்கள், அது எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். சரியா? 5E 5 இதோட பேர். ஓகேவா? 5 தான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். 5E அப்படின்னா 5னா ஃப்ளக்ஸு, 5Eனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சரியா? E vector dot A vector is equal to EA cos theta. டாட் ப்ராடக்ட்னா cos theta தானடா, அதனால EA cos theta. சரி, இப்போ E vector dot A vectorா, Eனா என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட SI யூனிட் என்னது? நியூட்டன் பர் கூலும். ஏரியாவோட SI யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்னது? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும்ப். சரியா? இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாருங்களா. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ பாருங்கள், இந்த செஷனே நியர்லி ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலேயே போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 to 6 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் 3 மார்க்ஸில் நான் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேயா? ஆன்சர் பாருங்களா. கன்சிடர் அ கேவிட்டி இன்சைட் த கண்டக்டர். என்ன பண்ணுறோம்? ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இதுதான் ஒரு கண்டக்டர். ஓகேயா? ஸோ அதில் கேவிட்டி அப்படின்னா ஒரு ஓட்டை உள்ளே வந்து இருக்குது. கண்டக்டருக்கு உள்ள ஒரு ஓட்டை இருக்குது. சரியா? ஸோ கன்சிடர் கேவிட்டி இன்சைட் த கண்டக்டர். whatever be the charges outside, whatever be the charges at the surfaces. ஸோ இப்போது சர்ஃபேஸில் என்ன வேணால் சார்ஜ் இருக்கலாம்டா. whatever be the charges at the surface and whatever be the electrical disturbances outside. எலக்ட்ரிக்கலி நான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி என்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும், சர்ஃபேஸில் என்ன சார்ஜ் இருந்தாலும், அந்த கேவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கேவிட்டிக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்? இந்த கேவிட்டிக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே 0வாக தான் இருக்கும். சரியா? கன்சிடர் அ கேவிட்டி இன்சைட் த கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் உள்ளே வந்து ஒரு வேக்கம் ஸ்பேஸை நீ இமேஜின் பண்ணிக்கோ. ஸோ சர்ஃபேஸில் என்ன சார்ஜ் இருந்தாலும் சரி, வெளியே எக்ஸ்டர்னலி என்ன எலக்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி, அந்த கேவிட்டிக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். A sensitive electrical instrument which is to be protected from external disturbance can be kept inside this cavity. இப்போது ஒரு அம்மீட்டர் இருக்குன்னு வையேன். அம்மீட்டர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணும் இல்லையா? ஸோ அது எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு கேவிட்டி இருக்கக்கூடிய கண்டக்டரில் போய் வச்சுட்டேன் அப்படின்னா அது எலக்ட்ரிக்கலி எந்த டிஸ்டர்பன்ஸும் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி கண்டக்டர்ஸ்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா
எனக்கு அது எந்த விதமான டிஸ்டர்பும் ஆகாது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இதை பேஸ் பண்ணி ஒரு புக் இன்சைட் கொஷின் கேட்பாங்கடா. என்னது அப்படின்னா, ஏன் வந்து இந்த இடி இடிக்கும் போது மழை பெய்யும் போதெல்லாம் வந்துட்டு மரத்தில் நிற்கிறத விட காருக்குள்ளே இருக்கிறது சேஃப்? ஏன் அப்படின்னா, இப்போது கார் வந்துட்டு ஒரு கண்டக்டர் மாதிரி தான், ஓகேயா? ஸோ கண்டக்டருக்குள்ளே ஒரு கேவிட்டி இருக்கிறது தான், நம்ம அதுக்குள்ளே போய் தான் உட்காந்துருக்கோம். ஸோ நமக்கு வெளியே என்ன எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ், ஆக்சுவலி நம்ம மின்னல் அடிக்குது இல்லையா, ஸோ அதுவே வந்து ஒரு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் காரணமாக தான்டா, ஓகே? இது வந்து ஒரு எக்ஸசைஸ் சம்மில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம், சரியா? அப்போ கிரவுண்டுக்கும் அந்த க்ளவுட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு மின்னல் அடிக்குது, ஓகேயா? ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டக்டர் மாதிரி தானே சொன்னேன் காரை. ஸோ கண்டக்டருக்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கொஷினும் கேட்பாங்க, அந்த கிரியேட்டிவ் கொஷினும் கேட்பாங்க, சரியா? ஸோ அதோட ஆன்சர் புக்லேயே இருக்குடா, ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் போலரைசேஷன்? போலரைசேஷன் என்ன? Polarization P vector is defined by the total dipole moment per unit volume of the dielectric. என்னதுடா? total dipole moment இருக்கு, ஓகே? total dipole moment per unit volume, சரியா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், போலரைசேஷன் சொல்கிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன? P vector is equal to chi e into external e vector, ஓகே? chi அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதோட பேர் என்னது? எலக்ட்ரிக்கல் சசப்டிபிலிட்டி, ஓகே? அது சஸ்கப்டிபிலிட்டி இல்லைடா, சரியா? chi e into e vector. ஸோ இதுதான் வந்து என்னது ஃபார்முலா. ஸோ இந்த லைனோட நீங்கள் முடிச்சுக்கலாம், ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்? ஓகே, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன? த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த டைஎலக்ட்ரிக்னா எனக்கு தெரியுமா? இன்சுலேட்டர்ஸோட இன்னொரு பேர் தான் என்னது? டைஎலக்ட்ரிக்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வுட்டு, ரப்பர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம கரண்ட்டே பாஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் தான் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸ்க்கு நான் பர்டிகுலர் அளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன், ஓகேவா? த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த டைஎலக்ட்ரிக் கேன் வித்ஸ்டாண்ட் பிஃபோர் இட் பிரேக்ஸ் டவுன். ஸோ அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவை, சரியா? ஸோ கரெக்டாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே அது பிரேக் டவுன் ஆகிரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி கரெக்டாக அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க, த டைஎலக்ட்ரிக் கேன் வித்ஸ்டாண்ட் பிஃபோர் இட் பிரேக்ஸ் டவுன். ஸோ பிரேக் டவுன் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், சரியா? பிரேக் டவுன் ஆகாமல் எவ்வளோ வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்க முடியும் அந்த இன்சுலேட்டர் அப்படிங்கிறது தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து 3 × 10⁶ V/m, சரியா? ஈஸியாக டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன? எவ்வளோ மேக்ஸிமமான எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு இன்சுலேட்டர்னால தடுத்து நிறுத்தி வச்சிருக்க முடியுமோ அதுதான் என்னது? டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், கிவ் இட்ஸ் யூனிட். கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? அதோட யூனிட்டையுமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கடா, the capacitance C of a capacitor is defined as the, okay, is defined as the இனிமேல் தான் ஆன்சர் சொல்ல போகிறேன். என்னது? ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு டிவிஷன் சிம்பிள் போட்டுக்குவீங்க, ஓகேவா? ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், ஓகேயா? மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், ஓகே? இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? தியரி எழுதிடலாம், ஓகே? மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் ஈதர் ஆஃப் த கண்டக்டர் பிளேட்ஸ். ஸோ ரெண்டு பிளேட்ஸில் அந்த கண்டக்டர்னா என்னதுடா? இப்படி இருக்கும் இல்லையா, சாரி இது கெப்பாசிட்டர், சரியா? கெப்பாசிட்டரோட இந்த ரெண்டு சைடில் ரெண்டு பிளேட்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் அதுதான் என்னது? மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். Q எழுதிட்டோம். டு தனா அடுத்து கீழே இருக்கிறத எழுதிடணும், ஓகே? டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தெம். ஸோ இது ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை இங்கே கீழே எழுதிட்டோம், ஓகே? அவ்வளோதான். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னடா? V. ஸோ அதை எழுதிட்டோம். ஸோ அதான் C = Q/V. இப்போ SI யூனிட்டில் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. எப்படி ஈஸியாக வந்து புரிஞ்சு எழுதுறதுன்னு பார்க்கணும், ஓகே? இப்போ சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட் வோல்ட். அப்போனா வோல்ட் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கூலும் பெர் வோல்ட்.
அதுதான் யூனிட். ஓகே, கூலும் பெர் வோல்ட் ஆர் ஃபேரட். ஸோ இது கண்டுபிடிச்சவர் பேர் ஃபேரடேடா, அதனால இதோட யூனிட் என்னன்னு வச்சுட்டாங்க, ஃபேரட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சாரி 15 இல்லையா, அப்போ 16 கொஸ்டின்ஸ் தான்டா இருக்கு. ஓகே, வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? கொரோனா டிஸ்சார்ஜ்னா என்ன? த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் த எட்ஜ் இஸ் வெரி ஹை. அதாவது கொரோனா டிஸ்சார்ஜ்னா என்ன சொல்கிறேன், இப்போது வீட்டிலலாம் வந்து மின்னல் அடிக்கிறது இல்லையா, அப்போ வந்து நம்ம வீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் வீடு அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு இப்படி ஷார்ப்பானது ஆண்டெனாலாம் வச்சுருப்போம், அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. சரியா, அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படி, எதனால் அது வந்து இந்த மின்னல்லேருந்துலாம் எப்படி அது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா, பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் த எட்ஜ். ஓகேயா, ஸோ அது எப்படி வச்சுருக்காங்க, இப்படி கூர்மையாக வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இந்த எட்ஜ் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அண்ட் இட் அயோனைசஸ் தி சரௌண்டிங். சரியா, சரௌண்டிங்கில் இருக்க ஏரை வந்து அயோனைஸ் பண்ணி விட்டுருது. ஓகேயா, இது எதனால், இது வந்து எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால. ஓகேயா, இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது, அதனால அது சரௌண்டிங் ஏரை வந்து அயனைஸ் பண்ணிடுது. த பாசிட்டிவ் அயன்ஸ் ஆர் ரிப்பெல்டு. ஸோ என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் அயன்ஸ்லாம் ரிப்பெல் ஆயிடுது. ஓகேயா, ரிப்பெல் ஆயிடுது. நெகட்டிவ் அயன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் அ செகண்ட். ஓகே, நெகட்டிவ் அயன்ஸ்லாம் அட்ராக்ட் ஆயிடுது. நெகட்டிவ் அயன்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஷார்ப்பர் எட்ஜ். திஸ் ரெடியூசஸ் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் நியர் த ஷார்ப்பர் எட்ஜ். ஸோ இதனால கண்டக்டரில் ஷார்ப்பர் எட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து கம்மியாகுது. ஓகேயா, திஸ் ரெடியூசஸ் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் நியர் த ஷார்ப் எட்ஜ். ஸோ ஷார்ப்பர் எட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் வந்து கம்மியாகுது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். ஓகே, என்னதுடா, இப்போ அந்த ஷார்ப் எட்ஜ் பக்கத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் ரிப்பெல் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அட்ராக்ட் பண்ணிடுது. ஸோ இது காரணமாக என்ன ஆகுது, அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது என்னதான் எட்ஜில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான்ஸ், எட்ஜில் என்ன ஆகுது, சார்ஜஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாகுது. திஸ் ரெடியூசஸ் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் நியர் த ஷார்ப்பர் எட்ஜ். ஸோ ஷார்ப் எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. ஸோ இதை தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். சார்ஜ் கம்மியாயிருதுன்னா என்ன ஆகுது, மின்னல் நம்ம வீட்டுக்கு வராது. ஓகேயா, திஸ் இஸ் கால்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். இது என்னன்னு சொல்கிறோம், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்கிறோம், இல்லைனா கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். எப்பயுமே கொரோனா டிஸ்சார்ஜ்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். ஓகேயா, ஸோ இது வந்து ஒரு புக் இன்சைட் கொஸ்டின், எட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, ஃபிசிக்ஸ்லலாம் புக் இன்சைடே வராது அப்படின்லாம் நினைக்காதீங்க, வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேயா, சரி, போலார் மாலிக்யூல்ஸ் தான் என்ன, நான் போலார் மாலிக்யூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாருங்கள், போலார் மாலிக்யூல்ஸ். In polar molecules, the centers of the positive and negative are separated. Okay. Separated in the absence of an external electric field. பார்த்தீங்க அப்படின்னா, wait a second. Wait. சாரி டாக்டா. ஓகே, இப்போது போலார் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும், உங்கள் புக்கில் வந்து பிக்சர் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதில் பாசிட்டிவோட சென்டரும் நெகட்டிவோட சென்டரும் சேர்ந்தா இருக்குது, இல்லை, சேரவே சேராது. ஓகேயா, தி சென்டர்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்காத, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இது ரெண்டுத்தோட சென்டர் வந்து என்ன இருக்கும், செப்பரேட் ஆகி தான் இருக்கும். சரியா, த நெட் டைபோல் மொமெண்ட் இஸ் 0. நெட் டைபோல் மொமெண்ட் வந்து 0வா இருக்குது. நெட்டு டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்குது, 0வா இருக்குது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னடா இருக்குது, H2O, N2O, HCl and NH3. ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸ் இஸ் டர்ன் டு அன் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆக்சுவலி, இல்லையா. சரி, எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, H2O, N2O, HCl and NH3. ஸோ இதுதான் போலார் மாலிக்யூல்ஸ். நான் போலார் மாலிக்யூல்ஸ் தான் என்ன, a non-polar molecule is one
in which centers of positive and negative charges coincide. ஸோ பார்த்தனா இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ்னா இதுதான் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜஸோட சென்டரும் கோயின்சைடும். இதுக்கு கீழே தான் இந்த நெகட்டிவ் சார்ஜுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆகும். ஓகே, அதனால் இதுக்கு நோ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹைட்ரோஜன் H2, ஆக்சிஜன் O2, கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ அவ்வளோதான்டா, இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து யூடியூப்பில் நமக்கு என்ன வந்துருச்சு, வாய்ஸ் ஆப்ஷனுமே வந்துருச்சு. ஸோ நான் உங்களோட டவுட்ஸ்லாம் என்ன பண்ணுறேன், வாய்ஸில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோலாம் உங்கள் ஃபீல்டில் யூடியூப் அல்காரிதம் திருப்பி கொண்டு வருவாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்க முடியும். அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு மேலும் அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இன்னும் நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸை இந்த மாதிரி கொடுப்பேன்டா. ஓகேவா, தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.